வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்க யூஜிசி நெட் டெட் செட் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஹைபோதசிஸ் டெஸ்டிங். இது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னா என்ன, அப்புறம் டைப் 1 எரர்னா என்ன, டைப் 2 எரர்னா என்னன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல ஹைபோதசிஸ் பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கு, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஹைபோதசிஸ் பத்தியும் இருக்கு. நீங்க அந்த வீடியோவையும் பாருங்க, கண்டிப்பா கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இது ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் யூஜிசி நெட்ல கேக்குறாங்க. ஓகேவா? ஹைபோதசிஸ் ரிலேட்டடா. இப்போ ஹைபோதசிஸ் டெஸ்டிங், எப்படி அந்த ஹைபோதசிஸ் நம்ம டெஸ்ட் பண்றோம், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹைபோதசிஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன? இப்போ நம்ம ஒரு ரிசர்ச் நான் இப்போ கண்டக்ட் பண்ண போறேன். இப்போ ஒரு நியூ டீச்சிங் மெத்தட் வந்து எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு, இதுதான் என்னோட ரிசர்ச்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இப்படிலாம் இருக்கும்னு ஒரு எஜுகேட்டட் கெஸ் பண்ணணும். அதுதான் ஹைபோதசிஸ். இது ஒரு எஜுகேட்டட் கெஸ்ட்னு அர்த்தம். இப்ப நார்மலா நீங்க ஒரு குக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க, டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்க, உப்பு கம்மியா இருக்கு. ஓ, இதுல நம்ம உப்பு போட்டா டேஸ்ட் ஆயிடுமா, ஒரு மாதிரி நம்மளே யோசிக்கிறோம்ல, அதுதான் ஹைபோதசிஸ். வேற ஒண்ணுமே இல்ல. நம்ம இப்படி வருமோ, இப்படிலாம் ரிசல்ட் நம்ம கிடைக்குமா, நம்ம சில எஜுகேட்டட் கெஸ் பண்ணுவோம். அதுதான் ஹைபோதசிஸ். ஓகேவா? So hypothesis testing is a method used to make decisions about your population based on sample data. அதே மாதிரி பாப்புலேஷனுங்கிறது, நான் இப்போ ஒரு ரிசர்ச் வந்து இப்போ கண்டக்ட் பண்றேன். எஃபெக்டிவ் டீச்சிங் மெத்தட் வந்து இப்போ நியூ டீச்சிங் மெத்தட் எஃபெக்டிவா இருக்கா, இது வந்து ஒரு பெங்களூர் ரீஜியன்ல பண்றேன், பெங்களூர் அர்பன் ரீஜியன்ல நான் பண்றேன். அதுதான் என்னோட பாப்புலேஷன். அங்க இருக்கிற எல்லா சில்ட்ரன் என்னோட பாப்புலேஷன் மாதிரி. ஓகேவா? அதுல இல்லைன்னா ஒரு 3-4 கிரேட் 3 கிரேட் 4 மட்டும் கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அதுல சாம்பிள்ஸ் என்ன பண்றேன், இங்க இருந்து ஒரு 4-5 ஸ்கூல்ஸ் மட்டும் எடுத்து அங்க இருக்கிற பசங்களுக்கு மட்டும் பண்றேன்ல, அது சாம்பிள்ஸ் அர்த்தம். பாப்புலேஷன்னா ஃபுல், சாம்பிள்னா அதுல இருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறது தான் சாம்பிள். ஓகேவா? சோ ஹைபோதசிஸ் எதுக்கு, நம்ம ரிசர்ச் பண்ற டாபிக்க நம்மள நோக்கி ஈஸியா எடுத்துட்டு போகும். ஓகேவா? இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது கிளாரிட்டி கிடைச்சிடும். Hypotheses are mostly used in quantitative research to test predictions with the data, while qualitative research focuses more on exploring ideas without testing specific hypothesis. இத பத்தி நான் முதலே அந்த வீடியோலயும் சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்றேன். நமக்கு வந்து குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், மிக்சட் மெத்தட் ரிசர்ச்னு இருக்கு. நம்ம பண்ற ரிசர்ச்க்கு ஏத்த மாதிரி நம்மளோட மெத்தட் மாறும். குவான்டிடேட்டிவ்னா என்னன்னா நியூமரிக்கல்ல வரும். நம்ம எடுக்கிற டேட்டாஸை நம்ம நியூமரிக்கல்ல வரும். அப்புறம் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணணும். ஓகேவா? குவாலிட்டேட்டிவ்னா இன்னும் கொஞ்சம் டீப்பா போயிட்டு இன்னும் கொஞ்சம் டேட்டா கேதர் பண்றது. ஒண்ணுமே இல்ல, ஒரு குழந்தை வந்து சயின்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்துச்சு, 60 மார்க்ஸ் எடுத்துச்சு, இது என்னோட குவான்டிடேட்டிவ். ஏன் 60 மார்க்ஸ் எடுத்துச்சு, அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்ல, அது குவாலிட்டேட்டிவ். ஓகேவா? நான் ரெண்டுத்த பத்தியும் ஒன்னா பண்ணேன்னா அது மிக்சட் மெத்தட். 60 மார்க்ஸ் எடுத்ததும் என்னோட டேட்டாவா வச்சுக்கிறேன், ஏன் 60 மார்க் எடுத்துச்சு அந்த குழந்தைகிட்ட ஒரு டேட்டா அந்த குழந்தையோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றேன், அது குவாலிட்டேட்டிவ். ரெண்டுமே சேர்த்து இன்னும் கொஞ்சம் எனக்கு ப்ராடா புரியும் அந்த குழந்தையோட ப்ராப்ளம், அது மிக்சட் மெத்தட். ஓகேவா? இந்த ஹைபோதசிஸ் எப்படி குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் மெத்தட்ல நமக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கெஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? இந்த நியூ டீச்சிங் மெத்தட் எஃபெக்டிவா இருக்குமா, கெஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் எழுதணும். அதுதான் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். மெயினா ஹைபோதசிஸ் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல யூஸ் ஆகும். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல நம்ம முதலையே யூஸ் பண்ண மாட்டோம். சம்டைம்ஸ் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிட்டே வரும்போது சில ஐடியாஸ் நமக்கு தோணும். ஓகேவா? பட் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல நம்ம ஃபர்ஸ்டே ஹைபோதசிஸ் செட் பண்ணிடுவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயம் தான் நமக்கு அங்க பெரிய பிவைக்யூ மாதிரி அவங்க வந்து நிற்கும். ஒரு எம்சிக்யூவா கேட்பாங்க எக்ஸாம்ல. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைபோதசிஸ் டெஸ்டிங் எதுக்கு, என்ன இம்பார்ட்டன்ட்? இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு மேக் டேட்டா பேஸ்ட் டெசிஷன்ஸ். நம்மளால ஈஸியா நம்ம டிசைட் பண்ண முடியுது. ஹைபோதசிஸ் ஒன்று செட் பண்ணாதான். கன்ஃபார்ம் ஆர் ரிஜெக்ட் கிளைம்ஸ். கிளைம்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குதுல்ல, அதுதான் நம்ம கிளைம்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம அதை வந்து ரிஜெக்ட் பண்றதா, கன்ஃபார்ம் பண்ணதா, புரியும். ரெடியூஸ் எரர்ஸ். ஹைபோதசிஸ் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம எரர்ஸும் கம்மியாகும். என்ஷூர் ரிலையபிள் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ், கரெக்டா இருக்கும். ரிலையபிலிட்டினால என்னன்னா, இன்னைக்கு ஒரு டேட்டா கலெக்ட் பண்றேன், திருப்பி ஒரு நெக்ஸ்ட் வீக் ஒரு டேட்டா கலெக்ட் பண்றேன்னா எனக்கு கரெக்டா இருக்கு, டேட்டா ரிலையபிளா இருக்கும், நான் யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும். கன்சிஸ்டன்சி, அது ரிலையபிள்னா ஒரு கன்சிஸ்டன்ட், கரெக்டா இருக்கும். இட் ஆட்ஸ் அக்யூரசி அண்ட் கான்ஃபிடன்ஸ் டு அவர் கன்க்ளூஷன்ஸ். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைபோதசிஸ் டெஸ்டிங்கோட இம்பார்ட்டன்ட் எதுக்குன்னா, நமக்கு ப்ராப்பரான டிசிஷன் எடுக்க முடியுது. அதுதான் மெயின் திங். ஓகே, நெக்ஸ்ட்
ஸ்டெப்ஸ். ஓகே. ஓகே. ஹைப்போதசிஸ் எப்படி ஒரு ரிசர்ச்ல வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? ஹைப்போதசிஸ் ஸ்டெட். இப்போ ஒரு குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் நான் பண்ண போறேன்னு ஒரு ஹைப்போதசிஸ் ஸ்டெட் பண்றேன். எப்படி செட் பண்ணுவேன்னா, நல் ஹைப்போதசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் 2 எழுதுவேன் நான். நல் ஹைப்போதசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற எதனா அப்படியே வேலை செஞ்சுட்டே பார்த்தீங்கன்னா புரியாது. ஒரு 2 மினிட்ஸ் உட்கார்ந்து பொறுமையா வீடியோவை பாருங்க. கண்டிப்பா கிளாரிட்டி கிடைக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஓகேவா? சரி, நல் ஹைப்போதசிஸ்னா இப்ப நான் வந்து இதுல இங்கேயும் அதே தான் இருக்குது. நியூ டீச்சிங் மெத்தட் ஹஸ் நோ இம்பாக்ட் ஆன் ஸ்டூடெண்ட் ஸ்கோர்ஸ். ஓகே. இங்க என்ன ரிசர்ச்னா நியூ டீச்சிங் மெத்தட் பசங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுதா? நல்லனாலே எதுவுமே பண்ணாது. நோ சேஞ்சஸ்ங்கிறது தான் நல். ஓகேவா? ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ்ங்கிறது சேஞ்ச் பண்ணும். ஏதோ சேஞ்ச் நடக்குதுன்னா தான் ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ். ஓகே. நல்ல ஹைப்போதசிஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லுனா 0. ஸோ நோ சேஞ்சஸ். ஓகே. அதே மாதிரி இதுல வந்தாலே நோ வந்துருமா? சம்டைம்ஸ் இது ஒரு ராங் திங்கிங் இருக்கு. ஓ, நல்ல ஹைப்போதசிஸ் வந்தா நோன்ற வேர்ட் அப்படி கிடையாது. மேல் ஜெண்டர் அது அது கொஸ்டின் கூட நம்ம படிக்கும் போது வேற மாதிரி இருக்கும். மேல் ஃபீமேலும் ஒரே மாதிரி தான் திங்க் பண்றாங்க. அதுவும் நல்ல ஹைப்போதசிஸ் தான். ஓகேவா? இதுல எந்த ஒரே மாதிரி தான் திங்க் பண்றாங்க. இல்ல ஒரே மாதிரி திங்க் பண்ணலன்றது ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ். அதனால நோன்ற வேர்டு வரும்னு மட்டும் நினைக்க கூடாது. எந்த சேஞ்சஸும் இல்ல. ஓகேவா? அதுதான் முக்கியம். ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ்னா the new teaching method improve student scores. இது ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ். என்னோட ரிசர்ச் எதை நோக்கி நகரும்னா நல்ல ஹைப்போதசிஸ் நோக்கி தான் நகரும். நான் இதை தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒண்ணு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா, ரெண்டாவது எனக்கு ஒண்ணு நல்ல ஹைப்போதசிஸ் ட்ரூவா இருந்துச்சுன்னா, நல்லுனா ஒண்ணுமே ஆவலங்கிறது ட்ரூவா இருந்துச்சுன்னா, ஏதோ ஆயிருக்குங்கிறது ஃபால்ஸ். கரெக்டா இருக்கு. இது ட்ரூவா இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இதை விட்டுருங்க. ஒண்ணு 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 நமக்கு பண்ணும் போதே நமக்கு புரிஞ்சிடும். எதுவுமே நடக்கலைன்னா ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி அது மாறும். நம்ம பார்ப்போம் வீடியோ. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஹைப்போதசிஸ்க்கு நம்ம வந்து நல்ல ஹைப்போதசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் எழுதிடுறோம். செட் த சிக்னிஃபிகன்ஸ் லெவல். அந்த சிக்னிஃபிகன்ஸ் லெவல் இதை சுத்தி இப்ப கொஸ்டின்ஸ் வருது. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னா ஆல்பான்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து மொத்தம் 5%, 10% கூட இருக்கு, 1%. அந்த 10% ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மட்டும் 2 மட்டும் போதும். இப்ப 5%னா என்னன்னா 0.05 அர்த்தம். இது காமன் லெவல்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 0.05. நெக்ஸ்ட் 0.01. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணும்போது என்னோட லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 0.05 செட் பண்ணிடுவேன். அப்படின்னா என்னன்னா, நான் என்னதான் டேட்டா கலெக்ட் பண்ணி என்னதான் பண்ணாலும் 95% ப்ராப்பரா தான் இருக்கும். அந்த 5% வந்து நான் கலெக்ட் பண்ண டேட்டால ஏதோ ஒரு வேரியேஷன் வந்திருக்கும். அது பேர் ரேண்டம் வேரியேஷன் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறி இருக்கும். சில பேர் சொல்ற விதம் வேற மாதிரி இருக்கும். அந்த டேட்டாஸ் மாறி இருக்கும். அதனால என்னோட ரிசர்ச் 95% கரெக்ட். 5% தான் கொஞ்சம் இதுவா இருக்கு. அந்த மாதிரி யோசிச்சு. So 5%, there is a 5% chance of wrongly rejecting null hypothesis. ஓகேவா? இது இப்படி பார்த்தா புரியாது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் என்னதான் ரிசர்ச் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஹைப்போதசிஸ் எழுதிடுவேன். அதுக்கப்புறம் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஒன்று எழுதும் போது நான் 5%, முக்காவாசி எல்லாத்துலயும் 5% தான் போடுவோம். ஸோ 5%னா என்னன்னா 95% என்னோட டேட்டா கலெக்ஷன், என்னோட ஃபைண்டிங்ஸ் எல்லாமே ரைட்டு தான். அதுல ஒரு 5% மட்டும் மேபி எதனா ஒரு சான்சஸ் இருந்திருக்கலாம். அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி சில பேர் வேற மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருக்கலாம். இல்ல என்னோட கால்குலேஷன் இது பாயிண்ட்ல சில சமயம் இந்த பாயிண்ட்ல வரும்போது வேரி ஆகும். அந்த மாதிரி. ஸோ 5% மட்டும் இதுல இது. ஓகேவா? 1%ங்கிறது இன்னும் கம்மி. 99% என்னோடது ரைட். ஒரு 1% மட்டும்தான் ஏதோ ஒரு வேரியேஷன் ஆயிருக்கு, சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. There is a 1% chance of making this error. Okay, so 5%, 1%னா ஒண்ணுமே இல்ல. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இதை நம்ம ஒரு ரிசர்ச் எழுதுறோம்னா அதுல நம்ம ஃபர்ஸ்டே செட் பண்ணிடுவோம். இவ்வளோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எந்த இருக்கணும்? 5%, 1%. ஓகேவா? 5% என்னது ரைட், 95% எந்த ரைட்டு தான். அந்த 5% மட்டும் வேரியேஷன். நெக்ஸ்ட் தேர்ட் நான் என்ன பண்ணணும்? டேட்டா கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, என்னோட ரிசர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி அந்த டூல்ஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நான் டேட்டா கலெக்ட் பண்றேன். டெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் யூசிங் எ நியூ டீச்சிங் மெத்தட். இங்க எதை பத்தி சொல்றேன்? நியூ டீச்சிங் மெத்தட் எப்படி பசங்களோட ஸ்கோர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுது. தேர்ட் என்ன பண்றேன்? டேட்டா கலெக்ட் பண்ணிட்டேன். ஃபோர்த் நான் என்ன பண்ணுவேன்? பெர்ஃபார்ம் எ டெஸ்ட். இப்போ ஒரு டெஸ்ட் இருக்கு.
அது என்னன்னா நம்ம டி டெஸ்ட்னு சொல்லுவோம். இதை பத்தி ரொம்ப டெப்தா போவேனா, ஓகேவா? இப்போதைக்கு யூஜிசி நெட் பேப்பர் 1க்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன டெஸ்ட் பண்ணுவோம்னா டி டெஸ்ட் பண்ணணும், இல்ல ஜெட் டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, டு see how likely our results are assuming the null hypothesis is true. ஓகே, டி டெஸ்ட் எதுக்குன்னா, இது கூட ஒரு யூஜிசி நெட் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. டி டெஸ்ட் எதுக்கு பண்றோம்னா, used to compare the means of two groups. மீன்ஸ் அவங்களோட ஆவரேஜ். இப்ப 2 இருக்கு, இப்ப மேலுக்கு ஃபீமேல் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறேன். ஏதோ ஒரு 2 இல்ல ஆவரேஜ் ஒரு மென்னோட ஒரு அவங்களோட டெஸ்ட் ஸ்கோர்ஸோ இல்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் லெவல் ஸ்கோரோ ஏதோ ஒரு மீன் ஸ்கோர் கம்பேர் பண்றேன். ஓகேவா? அதே மாதிரி என்னோட சாம்பிள் சைஸ் ஸ்மாலா இருக்கும் போது டி டெஸ்ட் பண்ணலாம். செட் டெஸ்ட் எப்ப பண்றேன்னா அதே மாதிரி தான், கம்பேர் த மீன்ஸ் ஆஃப் டூ குரூப்ஸ் தான் பண்றேன். n is greater than 30. 30க்கு மேல சாம்பிள் சைஸ் இருந்தா செட் டெஸ்ட் போகும். இதுக்கெல்லாம் தனித்தனி ஃபார்முலாஸ் இருக்கு, அதுல பண்ணணும். அந்த ஃபார்முலாஸ்லாம் சின்னதா தான் இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் இப்ப நமக்கு சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர்ஸ். நம்ம வெறும் டேட்டா மட்டும் நம்ம பண்ணிட்டா போதும், மற்றபடி எல்லாமே நமக்கு ரிப்போர்ட் வரும். ஓகேவா? டேட்டா மட்டும் பட் ப்ராப்பரா நம்ம இன்புட் பண்ணணும். இதுக்கு தனியா எஸ்பிஎஸ்எஸ் சாஃப்ட்வேர் இருக்கு, எக்ஸல் ஷீட்லயே நம்ம கொஞ்சம் பண்ண முடியும். இன்னும் நிறைய வந்திருக்கு இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்கல்ல யூஸ் பண்றது, ரிசர்ச்சுக்குன்னு யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ், அதுல இதெல்லாம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஈவன்ஸ்ல இது பைத்தான் ப்ரோக்ராம் வச்சு கூட பண்றேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டி வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் பி வேல்யூ, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எக்ஸாம்ல உங்களுக்கு வரும். டி வேல்யூ எதுக்கு பண்றோம், ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எதுக்கு பண்றோம்னு ஃபர்ஸ்ட் நான் செட் பண்ணிடணும். 0.05, 0.01 அந்த மாதிரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்தது என்ன பண்ணுவோம், பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். பி வேல்யூ கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஒரு வேல்யூ ஆல்பா வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பி வேல்யூ இம்பார்ட்டன்ட். பி வேல்யூனா என்னன்னா ப்ராபபிலிட்டி வேல்யூ. Okay, it's a fundamental concept in statistics and hypothesis testing. It quantifies the strength of the evidence against the null hypothesis, which is a statement asserting that there is no effect or no difference in the population being studied. p-value கண்டுபிடிச்சனும் நான் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். இந்த மாதிரி எனக்கு p-value கிடைச்சிருதா, இதை நான் இப்போ வந்து வச்சு பார்க்கணும். p-value வந்து smaller than 0.05 வந்துச்சுன்னா strong evidence to reject the null hypothesis. Okay, என்னோட p value வந்து 0.05 ஓட கம்மியா இருந்துச்சுன்னா, okay, so strong evidence to reject the null hypothesis. நான் ரிஜெக்ட் பண்ணிடலாம் null hypothesis. ஏன்னா என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, என்னோட ரிசர்ச்சோட some changes வந்திருக்கு, எனக்கு ரிசர்ச்ல இருக்கு. large p value greater than 0.05 இருந்துச்சுன்னா weak evidence. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், we should not reject the null hypothesis. நம்மளால என்ன பண்ண முடியாது, நல்ல இப்போது ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. நம்ம பி வேல்யூ இப்போதைக்கு இதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, பி வேல்யூ நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா, நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட நல்ல ஹைபோதசிஸ அக்செப்ட் பண்ணணுமா ரிஜெக்ட் பண்ணணுமா நம்ம முடிவு பண்ணணும். நல்ல ஹைபோதசிஸ்னா ஒண்ணுமே இல்ல, நான் பண்ற டெஸ்ட் மெத்தடும் அது எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குன்றது தான் என்னோட நல்ல ஹைபோதசிஸ். இதுல எதனா சேஞ்சஸ் வராதுன்னு நான் சொல்லியிருக்கிறது நல்ல ஹைபோதசிஸ். ஓகேவா? அது வந்து நம்ம கிடைச்ச பி வேல்யூ ஸ்மாலர் தென் 0.05 இருந்துச்சுன்னா நல்ல ஹைபோதசிஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என்கிட்ட எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, சேஞ்சஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? கண்டிப்பா உங்களோட ரிசர்ச்ல சேஞ்சஸ் வந்திருக்குன்னு வந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து 0.05 கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் லார்ஜ் பி வேல்யூனா 0.05 மேல வந்துச்சுன்னா நம்ம நல்ல ஹைபோதசிஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அங்க சேஞ்சஸே நடந்திருக்கு, சேஞ்சஸ் நடக்கலன்னு அர்த்தம். ஓகேவா? அங்க சேஞ்சஸே நடக்கல, அப்ப நல்ல ஹைபோதசிஸ் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். பேஸ்ட் ஆன் அவர் டிசிஷன் we either support the alternative hypothesis, stick with the null. இதை பொறுத்து தான் அமையும். எதுக்கு இந்த p வேல்யூ இம்பார்ட்டன்ட்னா, நம்ம ஹைபோதசிஸ் டெஸ்டிங் பண்ணும்போது அந்த நல்ல ஹைபோதசிஸை ரிஜெக்ட் பண்றோமா அக்செப்ட் பண்றோமா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல ஹைபோதசிஸ்னா ஒண்ணுமே கிடையாது, எந்த சேஞ்சஸும் நடக்கல சொல்றதுதான் நல்ல ஹைபோதசிஸ். ஓகேவா? எக்ஸாம்ல அப்படியே லைட்டா கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நீங்களே அந்த பேப்பர் கொடுப்பாங்க, எழுதி பாத்துருங்க. ஓகே, எதனா ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். டீச்சிங் மெத்தட் எஃபெக்டிவா இருக்கா அத மாதிரி வச்சு பாருங்க. உங்களுக்கு கொடுக்குற அந்த p வேல்யூ 0.05 அப்படின்னா 5%, அதோட கம்மியா இருந்துச்சுன்னா ஓகே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பதான் இது ஈஸியா இருக்கும்.
ஸ்ட்ராங் எவிடன்ஸ் டு ரிஜெக்ட் த நல் ஹைபோதசிஸ், லார்ஜ் p வேல்யூ 0.05 விட பெருசா இருந்துச்சுன்னா we should not reject the null hypothesis. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இதுலயே டைப் 1 எரர், டைப் 2 எரர்னு ரெண்டு இருக்கு. டைப் 1 எரர்னா என்னன்னா occurs when you incorrectly reject the null hypothesis when it is actually true. டைப் 1 எரர்னா என்னன்னா, இப்போ எனக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு, அந்த இடத்துல எனக்கு நல் ஹைபோதசிஸ் ட்ரூவா இருந்துச்சு. நல் ஹைபோதசிஸ் ட்ரூவா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? அதை அக்செப்ட் தானே பண்ணணும். நல்ல ஹைபோதசிஸ்னா என்னது? டீச்சிங் மெத்தட் சேஞ்சஸே இல்லைன்றது எனக்கு வந்துருச்சு. அப்ப நான் அதை அக்செப்ட் தானே பண்ணிக்கணும். ஆனா இங்க நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இது டைப் 1 எரர். ஓகேவா? இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்? நான் சொல்றேன் 1RT நான் ஞாபகம் வச்சுப்பேன். 1னா டைப் 1 எரர், ஆறுங்கிறது ரிஜெக்ட். டைப் 1 எரர், டைப் 2 எரர் ரெண்டுமே நம்ம நல்ல ஹைபோதசிஸ் பத்தி மட்டும்தான் பேசுறோம். Okay, so reject the null hypothesis when it is true. RT அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1RT அப்படி நான் ஞாபகம் வச்சுப்பேன். நீங்க அதுக்கு எதனா ஒரு ஃப்ரேம் போடுங்க. ஓகே, நான் RT என்னோட நேம், அது ரம்யா தமிழ்நாடு, நான் மாதிரி நான் ஞாபகம் வச்சிருப்பேன். நீங்க இது எப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா என்ன? டைப் 1 எரர், டைப் 2 எரர் ரெண்டுமே நல்ல ஹைபோதசிஸ் தான் நம்ம செக் பண்றோம். அதுல ரிஜெக்ட் பண்ணிருக்கோம் ட்ரூவா இருக்கும் போது. ஓகே, ஆக்சுவலி ட்ரூவா இருந்துச்சுன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இங்க நம்ம ரிஜெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இது டைப் 1 எரர்ல வரும். ஸோ ராங்லி சேயிங் எ ஸ்டூடெண்ட் ஃபெயில்டு when they actually passed, இது பேர் ஃபால்ஸ் அலாம். நம்ம தப்பா சொல்லியிருக்கோம் அந்த இடத்துல. ஓகேவா? அந்த குழந்தை ஆக்சுவலா பாஸ் தான், ஆனா ஃபெயில்னு சொல்லியிருக்காங்க டீச்சர். அதான் the probability of making a type 1 error is denoted by alpha வேல்யூல சொல்லுவோம். அங்கேயும் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்லேயே வரும் ஆல்பா வேல்யூ. அதுவும் எதுக்கு நம்ம செக் பண்றோம்? ஹைபோதசிஸை நம்ம எப்படி ரிஜெக்ட் பண்ணலான்னு பாக்குறதுக்கு, இல்லையா? அக்செப்ட் பண்ணுமா, ரிஜெக்ட் பண்ணுமா, அதுதான் மெயின் அங்கேயும். நெக்ஸ்ட் டைப் 2 எரர். டைப் 2 எரர்னா என்னன்னா, occurs when we fail to reject the null hypothesis when it actually false. உங்க நல்ல ஹைபோதசிஸ் ஃபால்ஸா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? அதை ரிஜெக்ட் பண்ணணும். ஆனா இந்த இடத்துல ஃபெயில் டு ரிஜெக்ட் பண்றோம். நம்ம ஃபெயில் பண்ணாம அக்செப்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? அதுதான் இங்க டைப் 2 எரர். இது 2FRF. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ நீ ஞாபகம் வைங்க. ஓகே, டைப் 2ங்கிறது 2 தான். ஃபால்ஸ். ஓகேவா? ஃபெயில் டு ரிஜெக்ட் when it is false. இது எதனா ஒரு கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது புரியாத மாதிரி தான் இருக்கும். பட் இது மாதிரி எதனா ஒரு கனெக்ட் பண்ணி ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட், the probability of making a type 2 error is denoted by beta. Failing to reject a false null hypothesis. இது பேர் missed deduction. சில இது நான் பார்க்காம விட்டுட்டேன். சரியா? இதான் missed deduction சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப கொஞ்சம் PYQs இருக்கு, நம்ம பார்க்கலாம். If the null hypothesis is true இருக்கும்போது but it has been rejected, this will be considered as type 1 error. இல்லையா? RT நான் சொன்னேன்ல, if the null hypothesis true இருந்துச்சுன்னா but it has been rejected, ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா இது தப்பு. So type 1 error. Next, இது UGC NET 2020 question. When a particular statistics in research situation is evidently declared to be significant. இது significant இருக்குன்னு சொல்லிட்டாங்க. Which of the following decisions will be considered tenable? Tenableனா என்னன்னா ஏற்கத்தக்கதுன்னு சொல்லலாம். ஓகே, இது ஒத்துக்கலாம், அதுதான் tenable. இதுல எது கரெக்ட்? சிக்னிஃபிகண்ட் இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நான் சொன்னேன், நல்ல ஹைபோதசிஸ் அக்செப்ட் பண்ணா ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் ரிஜெக்ட் பண்ணணும், ஆப்போசிட்டா வரும். ஓகேவா? இப்ப திரும்பிய சொல்றேன், நல்ல ஹைபோதசிஸ்னா ஒண்ணுமே இல்ல, எந்த சேஞ்சஸும் நடக்கலங்கிறது தான் நல்ல ஹைபோதசிஸ். இல்ல சேஞ்சஸ் நடந்திருக்குன்னா அது ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ். இங்க சிக்னிஃபிகன்ட்னு சொல்லிட்டாங்கன்னா இங்க சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்பனா சேஞ்சஸ் நடந்திருக்குன்னா என்ன? ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் அக்செப்ட் பண்ணிருப்போம் இல்லையா? இதை அக்செப்ட் பண்ணோம்னா நல்ல ஹைபோதசிஸ் ரிஜெக்ட் பண்ணிருப்போம். A and B தான் ஆன்சர். ஓகே, சிக்னிஃபிகன்ட்னா அங்க சேஞ்சஸ் நடந்திருக்கு. சேஞ்சஸ் நடந்திருக்குனாலே என்ன பண்ணிருக்கோங்க? ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் நம்ம அக்செப்ட் பண்ணிருக்கோம், நல்ல ரிஜெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட். Statistical significance essentially means the effect or relationship observed in the net is not likely due to random variation and there is high probability that the effect is real or meaningful. Okay. Next, UGC NET 2023 question. The students' t-test is typically used. See, t-test வருது. ஓகேவா? t-test எதுக்குன்னா in comparing two groups to see if their means differ. இந்த ரெண்டு குரூப் வந்துச்சுன்னா, அந்த மீன்ஸோட வந்துச்சுன்னா அந்த இடத்துல t-test வரும். அதே மாதிரி இங்க in comparing multiple groups வந்துச்சுன்னா நமக்கு இன்னொன்னு ANOVA இருக்கும், அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் சொல்லுவாங்க.
அனோவா அது ஒரு இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வர்றதுதான். ஸோ அது ஓகேவா? அதுவும் நெக்ஸ்ட் the t-test is a statistical test that compares the means of two groups to determine whether the difference between them is statistically. ரெண்டு குரூப்னு வந்துச்சுன்னா அங்க t-test வரும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த அளவு தெரிஞ்சா போதும். நான் முடிஞ்சா t-test பத்தி அனோவா பத்தி லைட்டா புரியுற மாதிரி கண்டிப்பா ஒரு வீடியோ பண்றேன். ஓகே, எக்ஸாம் நெருக்கத்துல நான் பண்ணுவேன். But next video level of significance இங்கே நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் PYQ-ஓட பார்ப்போம். ரிசர்ச் டிசைனும் இப்பெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதுவும் பார்ப்போம். ரிசர்ச் எத்திக்ஸ் பத்தியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஃபர்ஸ்ட் டைம் இப்ப புரியாத மாதிரி தான் இருக்கும். திரும்பி வீடியோவை பாருங்க, கண்டிப்பா புரியும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.